ஆல் இந்தியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், சென்னையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்று பேசிய உரை மற்றும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பயனாளிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். PSLV C-58 ராக்கெட் நாளை விண்ணில் செலுத்துவதற்கான 25 மணி நேர கவுண்டவுனை இன்று காலை இஸ்ரோ தொடங்கியது. உடல் நலத்தோடு மனநலனையும் சீராக பராமரிக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச அளவில் பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளின் செயல்பாடுகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் 3 ஆண்டுகளுக்குள் முடிக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு SP சிங் பாஹல் தெரிவித்துள்ளார். சென்னையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் அவர் பேசுகையில், ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பிச்ச போது எதுக்குங்க ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல பணமே இருக்காது, ஏன் ஓப்பன் பண்றீங்க அக்கௌண்ட்? நாங்கள் இன்னைக்கு அந்த அக்கௌண்ட்ல இருக்கிறவங்க மொத்தம் சேர்த்து போட்டு ஜன்தன் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 2,20,000 கோடி ரூபாய் இருக்கு அந்த அக்கௌண்ட்ல. சின்ன 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 டெபாசிட் போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவு டெபாசிட் அக்யூமுலேட் ஆயிருக்கு. சரி, அவங்களுக்கு திடுதப்புன்னு எங்கேருந்து வந்துச்சு பணம்? எங்கேருந்தோ வரல. அவங்க சம்பாதிக்கிறதா அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறாங்க. ஏதோ கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்பு திட்டம் கவர்மெண்ட் கொடுக்குது, அந்த கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஊதியத்துலேருந்து அதை போட்டுக்கிறாங்க. இல்லை சின்ன கடை வச்சுருக்காங்க, இல்லை தள்ளு வண்டியில் வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்டேருந்து வர பணம் இப்போ வரைக்கும் கேஷாக செலவழிச்சிட்டு இருந்த பணம் இன்றைக்கி அக்கௌண்ட்டில் போகிறதுனால அவங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு கிரெடிட் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இவ்வளோ பணம் இருக்குது, நம்ம இவ்வளோ விட்ரா பண்ணுறோன்றத பேங்க்குக்காரங்களும் பார்த்துட்டு, அப்பா நீ ஒரு தொழில் பண்ணுறியா, உனக்கு வேணும்னு ஒரு சின்ன லோன் கொடுக்குறேன் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. PM முத்ரா லோன் கொடுத்தோம், PM ஸ்வநிதி லோன் கொடுக்குறோம் சின்ன சின்ன தெருவோர கடைகள் வச்சுருக்கிறவங்களுக்கு. கிராமப்புறத்தில் விவசாயிகளுக்கு அவங்களுக்கு KCC மூலமாக போகிறத தவிர அவங்களுடைய மனைவிமார்களோ பெண்களோ SHG குரூப்பில் அவங்களுக்கும் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் கொடுத்து நீங்கள் வேணால் ஸ்டோரேஜ் கட்டிக்கங்க. அந்த கிராமத்தில் விளைச்சல் என்ன ஒரு க்ராப் வருதோ அதோட ஸ்டோரேஜ் உங்கள் கிராமத்திலே வச்சுக்கோங்க, அவசரப்பட்டு விற்க வேண்டாம், எப்போ விலை உயருதோ அப்போ விற்றுக்கோங்க. ஆனால் அந்த ஸ்டோரேஜ் நீங்கள் கட்டுறதுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம். இன்றைக்கி புதுசாக லாஸ்ட் ஒரு 2-3 மாதமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லக்பதி தீதி, அதாவது லட்சாதிபதிகளாகக்கூடிய இருக்கக்கூடிய சகோதரிமார் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கக்கூடிய பெண்களை அந்த SHG குரூப் மூலமாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவங்க பண்ணக்கூடிய தொழிலுக்கு நம்ம முன்னுதவி கொடுத்து அவங்க மூலமாக பிஸ்னஸ் பண்ணி அவங்க லட்சாதிபதி ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அவங்களுக்கும் அவங்க பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு உதவி பண்ணுறோம். இதை தவிர நமோ ட்ரோன் தீதி, அதாவது ஜென்ரலாக இன்ஜினியரிங் காலேஜஸில் பெண்கள் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் அவளும் படிக்கிறாங்க, ஆண் மகனும் படிக்கிறான். ஆனால் கிராமப்புறத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஓட்டுறது ஆம்பளைங்க தான், டில்லர் யூஸ் பண்ணுறது ஆம்பளைங்க தான், அந்த கருவிகளை நிலத்தில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆண்கள். பெண்கள் அந்த இடத்துல கடையை பிடுங்குவாங்க, இல்லை மூட்டை கட்டுவாங்க, இல்லை நெல்லை கட்டி மூட்டையில் தலை வச்சுட்டு தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல இறக்குவாங்க. ஆனால் மோடி ஐயா என்ன சொன்னார்னா, நீங்கள் 15 நாளைக்கு நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர்லேயே கிராமத்தில் விவசாயத்தில் போடுற யூரியாவோ ஃபர்டிலைசரோ DAPயோ என்னவோ அதோட கணக்கை மெதுவாக குறைங்க. நானோ ஃபர்டிலைசர்னு கிருமிகளுக்கு வேணுங்கிற மாதிரி நல்ல ஒரு பயிர் வர வேண்டுன்றதுக்கு கொடுக்குற ஃபர்டிலைசர் எல்லாம் நம்ம லிக்விடாக கொடுக்குறோம். ஒரு மூட்டை யூரியா வாங்குகிற அதே இடத்துல நீங்கள் 1/2 லிட்டர் இந்த யூரியா நானோ லிக்விட் யூரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் செலவும் மிஞ்சி போயிடும். அந்த பயிருக்கு தேவையான அளவு கொடுக்காம பயிருக்கு எவ்வளோ தேவையோ அதை விட ஜாஸ்தி தூக்கி போடுறதுனால பயிர் தனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்ட பிறகு நிலத்தில் போகுது. வேண்டாத பெஸ்டிசைட், வேண்டாத ஃபர்டிலைசர் அந்த நிலத்துக்கு போகிறதுனால அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணிக்கு கூட அந்த விஷம் இறங்குது. நம்ம குடி தண்ணி கிரவுண்ட் வாட்டர்லேருந்து எடுக்கிறது எல்லாம் கூட அதில் ஃபர்டிலைசரோ பெஸ்டிசைடோ கலந்துருக்கு. அதனால் அந்த நானோ யூரியாவை நீங்கள் தெளிக்கும் போது இலைக்கு மேலே தெளிங்க, கீழே தெளிக்க வேண்டாம். அந்த இலை தனக்கு வேணுங்கிற அளவு எடுத்துக்கிட்டு அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் அது கீழ் வரைக்கும் பூமி வரைக்கும் போகிறதுக்கு காரணமே இல்லை. ஸோ பூமியையும் நம்ம காப்பாற்றுறோம், குறைச்ச தேவையான அளவு மாத்திரம் ஃபெர்டிலைசர் உபயோகிக்கிறோம், சீக்கிரம் வேலையை முடிஞ்சிருது, அந்த பெஸ்டிசைடு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு அந்த விஷவாயு நம்ம மேலே வராமல் இருக்கும். அதனால் ட்ரோனை யூஸ் பண்ணி அந்த நானோ லிக்விட் ஃபர்டிலைசர் இலை மேலே தெளிக்கிறதுக்கான ஒரு வேலை, அதை பெண்கள் மூலமாக அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கோவர்தன் திட்டத்தில் பயன்பெற்ற பயனாளிகள் பேசும்போது, இந்தியாவில் பெருநகரங்களை காட்டிலும் கிராமப்புறத்தில் வர்த்தகம், பொருளாதாரம், மக்களின் வருமானத்தை மேம்படுத்த மத்திய அரசு செயல்படுத்திய திட்டம் கோவர்தன் திட்டம். இத்திட்டம் கால்நடைகளின் சாணம் மற்றும் பண்ணைகளில் உள்ள திடக்கழிவுகளை உரம், உயிர்வாயு மற்றும் உயிர் சுருக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவாக நிர்வகித்தல் மற்றும் மாற்றுவதில் கவனம் செலுத்துகிறது. கிராமத்தை தூய்மையாக வைத்திருப்பதுடன் விவசாயிகளுக்கும் கால்நடை மேய்ப்பவர்களுக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கச் செய்கிறது. கோவர்தன் திட்டமானது கழிவை ஆற்றலாக மாற்றுவதில் விவசாயிகளை மேலும் தன்னம்பிக்கையுடன் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. PM பிரணாம் திட்டம் புவி மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு, வளமாக்கல் ஆகியவற்றின் மேம்பாட்டிற்கான திட்டமாகும். இத்திட்டம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து சீரான இயற்கை உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் பயன்பாடு குறித்து சென்னை உர நிறுவன கூடுதல் துணை மேலாளர் ராஜா தெரிவித்தார். சின்னசமுத்திரம் ஊராட்சியிலிருந்து என் வெங்கடாஜலபதி பேசுகிறேன். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம். அதை பற்றி மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்தியன் வங்கியிலிருந்து வந்திருந்தாங்க, நலத்திட்டங்களை பற்றி விளக்குனாங்க. அங்கன்வாடி மையத்து மூலிமா வந்தாங்க, அவங்க அதை பற்றி விளக்கம் சொன்னாங்க. சுகாதாரத்துறையிலிருந்து அவங்களுடைய நலத்திட்டத்தை பற்றி மக்களுக்கு தெளிவாக விளக்கம் தெரிவித்தாங்க. அஞ்சலகத்து மூலிமா அவங்க நலத்திட்டத்தை பற்றி மக்களுக்கு தெளிவாக அதை பற்றி விளக்கத்தை சொன்னாங்க. அது நல்ல பயனுள்ளதாக இருந்தது. மத்திய அரசுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.